பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி சுகமாய் இருக்கிறீங்களா? நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு, தேவனே நீங்கள் எனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுறீங்களா? தேவன் நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மையான அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்களேன். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லாவற்றிலும் நம்ம மேற்கொண்டு ஓடுவதற்கு நமக்கு தேவன் பலனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நாம் தியானிக்கலாமா? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது: அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிகூரும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள், அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களிகூரும். அப்படி என்று சொல்லி இந்த அழகான வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை நாம் காண்கிற பொழுது நம்முடைய இருதயமானது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் யோசிங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு நபர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், என்னோடு அவர்கள் பேச வேண்டும், அவர்கள் ஒரு மேன்மையான ஒரு நபராக இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்களேன். அவர் வருகிற பொழுது எப்படி உங்களுடைய இருதயம் களிகூரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவ்வளவுத்திற்கு ஒரு களிகூறுதல் உண்டாகும். அதே போன்று இந்த இடத்திலே ஆண்டவர் தம்முடைய மக்களை பார்த்து பேசுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் அங்கே நடக்க போகிற அந்த அற்புதமான காரியங்களை குறித்து அவர்கள் மகிழ்ச்சியாக களி கூறப் போகிறார்கள், அவர்கள் மகிழப் போகிறார்கள். உடைய இருதயம் பூரிப்படைய போகிறது. ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நீங்கள் காத்து நீங்கள் தேவ சமூகத்தில் காணப்படுகிற நபராக இருக்கலாம். நீங்கள் உங்களோட வாஞ்சைகளை தேவன் பக்கமாய் அங்கே வைத்துவிட்டு அந்த நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிற ஒருவராக இருக்கலாம். ஒருவேளை சரீரம் முழுவதிலும் ரொம்ப உபாதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு, வேதனைக்கு உட்படுத்தப்பட்டு, நீங்கள் எனக்கு சுகம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்து விட்டார். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்களேன். சில வேளையில் சில ரிப்போர்ட்டுகளை உங்களுடைய சரீர வியாதியின் நிமித்தம் நீங்கள் சில டெஸ்ட்டுகளை கொடுத்து விட்டு அந்த பதிலுக்காய் காத்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களோட வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான நல்ல பதிலோடு வருகிற பொழுது எப்படி நீங்கள் களி கூறுவீர்கள். அதே போல உங்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் களி கூறும் இருதயம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்குவதற்கு, உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையை அவர் மெருகூட்டுவதற்கு தேவன் ஒரு அற்புதமான செய்தியை இந்த காலையிலே உங்களுக்கு அனுப்ப போகிறார். நீங்கள் நல்ல செய்திக்காய் எதிர்பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸுக்காய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு சொல்ற உங்களுடைய இருதயம் களிகூறத்தக்கதாய் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அனுப்ப போகிறேன் என்பதாக. இஸ்ரவேல் மக்கள் மாண்டு போய் விடுவார்கள், அழிந்து போய் விடுவார்கள். அப்படி ஒரு ஜாதியே, அப்படி ஒரு குலமே இருக்க முடியாது என்று சொல்லி எண்ணுகிற பொழுது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையான களிகூறத்தக்க செய்தியை அன்றைக்கு தேவன் தம்முடைய தீர்க்கர்கள் மூலமாய் அனுப்பினது போல இன்றைக்கும் எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு, வேதனையோடு வியாதிகளோடு போராட்டங்களோடு தனித்திருக்கிற உங்களுக்கு தெய்வம் அனுப்புகிற அற்புதமான ஒரு செய்தி உங்களுடைய இருதயங்களை களிகூற வைக்க போகிறது. கவலைப்படாதபடி நீங்கள் அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற முடிவை நன்மைக்கு ஏதுவாக அவர்கள் காணத்தக்கதாய், அது சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்கத்தக்கதாய் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மகிழ பண்ணுங்க, களிகூற பண்ணுங்கப்பா. கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.